வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் ஹாய். இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ப்ரான் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஈஸியான ஒரு ரெசிபி தான், சட்டுனே பண்ணிடலாம். இதுக்கு ரொம்ப ஆயில் தேவைப்படாது, கம்மியான ஆயில் தான் தேவைப்படும். ஈஸியாகவும் பண்ணிடலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் ஒரு சிக்கன் 65 பவுடர் பேக்கெட் ஒரு இது ஃபுல்லாக போட்டுக்கிறேன். 1 kg கிட்ட என்கிட்ட ப்ரான் இருக்கனால ஒரு பேக்கெட் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட எவ்வளோ ப்ரான் இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் போட்டுட்டு கொஞ்சம் போல் மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டு அடுத்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் ஸ்வீஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸ்வீஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் போல் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சிக்கன் 65 பவுடர்லேயே சால்ட் இருக்கும், அதனால நான் கொஞ்சோண்டு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு சால்ட் எப்படி வேணும்னு அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம ப்ரானை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ப்ரான் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் நேரம் அந்த பேஸ்ட்டோடு ப்ரான் மிக்ஸ் ஆகணும், அதனால் மேரினேட்டாக கொஞ்சம் டைம் கொடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேன் எடுத்து அதில் ஆயில் ஊற்றி ஒரு கருவேப்பிலை கொத்து எடுத்து வச்சு பொரிஞ்சக்கப்புறம் ப்ரான் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கதை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். ப்ரானை ரொம்ப திருப்பி விட வேண்டாம், கொஞ்சம் மெதுவாக திருப்பி விட்டுட்டு போதும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக திருப்பி விட்டால் உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாகவே திருப்பி விட்டுக்கோங்க. கொஞ்சம் குக் ஆனோடனே திருப்பி விட்டுக்கலாம். நான் அந்த ப்ரான்லாம் வச்சக்கப்புறம் அந்த பவுலில் கொஞ்சோண்டு மசாலா, அதில் இருக்க தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன். வேறு எக்ஸ்ட்ரா எந்த வாட்டருமே ஆட் பண்ணலை. இதிலே ப்ரான் நல்லா குக் ஆயிரும். இந்த மசாலா உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா கிரேவி ஆனோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா நீங்கள் சிம்லேயே வச்சு குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது ட்ரை கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கொஞ்சம் லேசாக திருப்பி மட்டும் விட்டுக்கோங்க, இல்லைனா லேசாக அடி பிடிக்கிற மாதிரி ஆயிரும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக மட்டும் திருப்பி விட்டுக்கலாம். உங்களுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ணிக்கலாம். நல்லா தண்ணிலாம் வற்றி நமக்கு ட்ரையாக ப்ரான் கிடச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.